இரண்டு மதுஹபை சார்ந்த உலமாக்களுக்கு இடையிலே ஃபஜ்ர் தொழுகையிலே இரண்டாவது ரக்அத்தின் ருக்கூவிற்கு பிறகு வளமையாக குனூத் ஓதுவதென்பது இது சுன்னாவா நபிவழிக்கு முரணான ஒரு செயலா என்ற விடயத்திலே கருத்து முரண்பாடு தோன்றியுள்ளது. தெலுவு என்ற சமூக தொடர்பாடல் குழுமம் ஒன்றில் இது பற்றி இந்த இரு சாராருக்கும் இடையில் எதிரும் புதிருமான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் ஒரு சாராரான ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த ஒரு ஆலிம் இவ்வாறு ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது சுன்னா என்ற நிலைப்பாட்டிலிருந்து அதற்குரிய ஆதாரங்களை முன்வைத்து மாற்று கருத்துடையவர்கள் இந்த விடயத்தில் பொய் பேசுகின்றார்கள், குழப்பம் விளைவிக்கின்றார்கள் என்று இரு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கின்றார். ஒரு மாத காலம் மட்டும்தான் நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதினார்கள், அதன் பிறகு அதனை விட்டு விட்டார்கள், எனவே அது சுன்னா கிடையாது என்ற சலபித்துவ இரு ஆலிம்கள் இவ்வாறான கருத்தை முன்வைத்ததாகவும் அவர்கள் அப்பட்டமான பொய்யை கூறுகின்றார்கள், குழப்பம் விளைவிக்கின்றார்கள் என்று இந்த ஆலிம் தனது கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இவருடைய இந்த தன்னிலை விளக்கம், அதற்குரிய ஆதாரங்கள், மாற்று கருத்துடையவர்கள் மீது இவர் சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகள், இவை பற்றிய பதிவுகளை முன்வைத்து இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே இவர் கூறுவது சரியானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்திற்கு முதலில் அல்லாஹுடைய இரு வசனங்களின் கருத்தை நினைவுபடுத்தி விடுகின்றோம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் செலுத்தி விடுமாறும் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்தால் நீதத்தை கொண்டு தீர்ப்பளிக்குமாறும் அல்லாஹ் கட்டளை இடுகின்றான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுக்கு வழிபடுங்கள், தூதருக்கு வழிபடுங்கள், உங்களினின்றும் உங்களுடைய தலைவருக்கும் வழிபடுங்கள். ஏதேனும் ஒன்றில் நீங்கள் கருத்து முரண்பட்டால் அதனை அல்லாஹ்விடமும் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நீங்கள் விசுவாசிப்பதாக இருந்தால் அதுதான் மிகச் சிறந்ததும் மிகச் சரியான விளக்கமுமாகும் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான். இந்த இரண்டு வசனங்களிலும் உள்ள மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கும் போது கண்டிப்பாக நீதத்தை பேண வேண்டும். அதே போன்று குர்ஆன் சுன்னா என்ற வகையிலிருந்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற இரு விடயத்தை அல்லாஹ் உபதேசிக்கின்றான். நபியும் நபி தோழர்களும் நபியுடைய காலத்தில் வாழ்ந்தது போன்று வஹியை மாத்திரம் பின்பற்றக்கூடிய நாம் எப்போதுமே எதிலுமே நீதத்தை கடைபிடிப்பதை முதன்மை கடமையாக நாம் ஏற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வின் அந்த கட்டளையை ஏற்று இங்கே ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் ஓதுவது என்பது இந்த விடயத்தில் நீதமானதும் குர்ஆன் சுன்னா ஆதாரத்தின் அடிப்படையிலே சரியானதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். அதே நேரத்தில் இவ்வாறான இஸ்லாமிய தீர்ப்புகள் வஹீயின் ஒளியிலே சரியான தீர்ப்பு எது என்பதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் போதுமானது என்று எதிர்பார்க்கின்ற ஒரு சாரார் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதில் வழங்குவது சுருக்கமாக ஓரிரு ஆதாரத்தோடு கூறினாலே போதுமானது. எனவே முதலிலே அந்த பதிலை நாம் தெளிவுபடுத்தி விடுகின்றோம். அதே நேரத்திலே ஆலிம்கள் அல்லாத இன்னும் ஒரு சிலர் ஆலிம்களுக்கு மத்தியில் ஆதாரங்களுடன் அலசப்படுகின்ற இந்த விடயங்களை அறிந்து மேலதிக அறிவை பெறுவதோடு உலமாக்களிலே யார் சரியானதை கூறுகின்றார்கள் என்ற விரிவான விளக்கத்தையும் எதிர்பார்க்கின்றார்கள். எனவே முதலிலே அனைவருக்கும் போதுமான அடிப்படை சுருக்கமான பதிலை கூறிவிடுகின்றோம். அதன் பிறகு விரிவான பதிலொன்றை நாம் பதிவு செய்வோம். விரிவான விளக்கங்களும் விவரமும் தேவையானவர்கள் மட்டும் அதனை செவிமடுத்தால் போதுமானது. இப்போது ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த இந்த ஆலிம் வளமையாக தொடராக ஃபஜ்ர் தொழுகையில் மட்டும் இரண்டாவது ரக்அத்தின் ருக்கூவிற்கு பிறகு குனூத் ஓதுவது
நபியின் சுன்னா என கூறி அதற்குரிய முக்கிய 2 ஆதாரங்களை முன்வைக்கின்றார். சஹீஹ் புகாரியிலிருந்து ஒரு ஹதீஸை முன்வைக்கின்றார். அதன் பிறகு இந்த விடயத்தை தெளிவாக கூறுகின்ற ஒரு செய்தியை நபியின் பெயரால் பதிவு செய்கின்றார். இந்த 2வது செய்திதான் தன்னுடைய முக்கியமான முதன்மை ஆதாரம் என்று இவர் குறிப்பிடுகின்றார். ஒரு விடயத்திலே ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸ் இருந்தாலே அந்த விடயம் சரி என்பதற்கு போதுமானது என்ற ஒரு கருத்தை இந்த ஆலிம் முன்வைக்கின்றார். அது மிகச் சரியானது. இஸ்லாமிய காரியங்களில் ஒன்றை நிறுவுவதற்கு ஒரே ஒரு குர்ஆன் வசனம் அல்லது ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸ் இருந்துவிட்டால் போதுமானது. இப்போது இந்த 2 விடயங்களிலும் குர்ஆன் சுன்னா ஒளியிலே நீதத்தின் அடிப்படையில் யார் சரியானதை கூறியிருக்கின்றார்கள் என்று முதலிலே மிகச் சுருக்கமாக தெளிவாக நாம் தீர்ப்பை கூறிவிடுகின்றோம். இந்த 2 சாராரில் எந்த ஒரு சாராரோடும் எமக்கு தொடர்பு கிடையாது. 2மே 2 மதுஹபுகளை பின்புலமாக கொண்ட நிலைப்பாடுகள் ஆகும். நபியும் நபி தோழர்களும் நபியுடைய காலத்தில் வாழ்ந்த முறையின் அடிப்படையில் அதனையே சத்தியமாக கொண்டு நாம் தீர்ப்பு வழங்குகின்றோம். அந்த வகையிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1 மாத காலம் மட்டும்தான் ஃபஜ்ர் தொழுகையிலே ருக்கூவிற்கு பிறகு குனூத் ஓதினார்கள் என்பதே மிகச் சரியானதாகும். அது சலஃபித்துவ ஆலிம்களால் கூறப்பட்ட பொய் கிடையாது. நேரடியாக புகாரி முதற்கொண்டு ஹதீஸ் நூல்களில் உள்ள மிகச் சரியான தீர்ப்பை கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஷாஃபிஈ மதுஹபுடைய ஆலிம் இங்கே கூறிய விடயம், நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகையில் மாத்திரம் குனூத் ஓதினார்கள் என்பது சஹீஹ் புகாரியிலே இருக்கின்றது என இந்த ஆலிம் புரிந்திருப்பது சஹீஹ் புகாரியுடைய ஒரு ஹதீஸை தவறாக புரிந்திருக்கின்றார். அதே போன்று இந்த விடயத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி ஷாஃபிஈ மதுஹபின் முதன்மை 2 அறிஞர்களில் ஒருவரான இமாம் இப்னு ஹஜர் அவர்களை மேற்கோள் காட்டி நத்தாயிஜுல் அஃப்கார் என்பதிலே நபியின் பெயரால் ஒரு செய்தியை பதிவு செய்து அது ஹசன் என கூறியிருக்கின்றார் என்ற விடயத்தை இவருடைய முதன்மை ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த செய்தி சரியானதா என்பதில் இருவிதமாகவும் உலமாக்கள் கூறியிருக்கின்ற நிலையிலே அவற்றில் எது என்பதை ஆதாரங்களுடன் அலசித்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறு அலசுகின்ற போது அந்த செய்தி, அதாவது நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகையிலே தொடர்ந்து குனூத் ஓதினார்கள் என்ற செய்தி, அது பலவீனமானது, சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணானது என்பதே உண்மையாகும். அந்த உண்மையை இமாம் இப்னு ஹஜர் கூட, அதாவது ஷாஃபிஈ மதுஹபின் முதன்மை 2 அறிஞர்களில் ஒருவரான இமாம் இப்னு ஹஜர் கூட நபி அவர்கள் தொடர்ந்து ஃபஜ்ர் தொழுகையிலே மரணிக்கும் வரைக்கும் குனூத் ஓதினார்கள் என்ற செய்தி, அதன் பிறகு குலபாக்கள் ஓதியதாகவும் இருக்கின்ற அறிவிப்பை முன்வைத்து இது இதற்கு முன்னைய அறிவிப்பிற்கு முரணானது என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதாவது நபி தோழர் ஒருவரிடம் அவரது மகன் ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதுவது பற்றி கேட்டபோது முஹ்தஸுன், அது புதிதாக உருவாக்கப்பட்டது என்று அந்த நபி தோழர் கூறுகின்றார்கள். நபியுடனும் குலபாக்களின் பின்னாலும் நீங்கள் தொழுதிருக்கின்றீர்களே என கூறித்தான் அந்த நபி தோழரிடம் கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்புக்கு முரணாக நபி அவர்கள் தொடர்ந்து ஃபஜ்ரிலே குனூத் ஓதினார்கள் என்ற விடயம் காணப்படுகின்றது என்பதை இமாம் இப்னு ஹஜர் கூறியிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் ஃபஜ்ர் தொழுகையிலே நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் 2வது ரக்அத்தின் ருக்கூவிற்கு பிறகு குனூத் ஓதினார்கள் என்பது
புகாரியிலிருந்து முதலாவது இந்த ஆலிம் ஆதாரம் வைக்கின்றார். 1001வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இவர் நினைப்பது போன்று ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத்தை பற்றி சொல்லுகின்ற இந்த ஹதீஸ் அது ஒரு மாத காலம் மட்டும்தான் தொடர்ந்தது என்பதை இதே சஹீஹ் புகாரியிலே இவர் குறிப்பிடுகின்ற ஹதீஸிற்கு அடுத்த ஹதீஸிலே இதற்குரிய தெளிவு இருக்கின்றது. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் கூறுகின்றார்கள். மிக தெளிவாக எந்த நிலைப்பாட்டை பொய் என இந்த ஷாஃபிஈ மதுஹபுடைய ஆலிம் கூறுகின்றாரோ அதே நிலைப்பாடு புகாரியில் உள்ள இந்த ஹதீஸிலே பதிவாகியுள்ளது. இந்த ஆலிம் தான் தெரிந்தோ தெரியாமலோ புகாரியில் உள்ள ஹதீஸை தப்பும் தவறுமாக விளங்கி இருக்கின்றார். அதே போன்று மரணிக்கும் வரைக்கும் நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதினார்கள் என்ற அந்த செய்தி இரு சாராராக ஒரு சிலர் சஹீஹானது, ஒரு சிலர் அது ஹதீஸ் கிடையாது என்று மறுத்த நிலையில் இந்த இரு சாராரில் ஆதாரங்களின் அடிப்படையில் சரியானதை கூறியது யார் என்ற விடயத்திலே அதிலும் இந்த ஆலிம் தவறிழைத்திருக்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் இப்போது இந்த புகாரியில் இருந்து இவர் பிழையாக புரிந்து கொண்ட 2 ஹதீஸ்கள், அதே நேரத்தில் இவருக்கு மாற்று கருத்து கூறியவர்கள் அவர்கள் பொய் சொல்வதாக இவர் கூறியது 100% தவறானது. அவர்கள் எங்கிருந்து இதனை கூறியிருக்கின்றார்கள் என்றால் சஹீஹ் புகாரியிலே 6394வது இலக்கத்தில் இருக்கின்றது. ஷாஃபிஈ மதுஹபுடைய இந்த ஆலிம் நீதமாகவும் குர்ஆன் சுன்னாவின் தீர்ப்பை ஏற்கின்றவராகவும் இவர் இருந்தால் இவருக்கு ஏற்பட்ட தவறை இவர் திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லது அது சரி என்பதை இவர் மட்டுமல்ல, இலங்கையிலுள்ள முஃப்திகள் உட்பட உயர்மட்ட உலமாக்கள் ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றுகின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு சரி என்பதை குர்ஆன் சுன்னாவிலிருந்து அவர்கள் நிரூபிப்பதற்கு முன்வர வேண்டும். இப்போது இந்த 6394வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலே அதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? 70 அறிஞர்களை சஹாபாக்களினின்றும் குர்ஆ எனப்படக்கூடிய குர்ஆனை மனனமிட்டு படித்தவர்கள், தாவாவிற்காக இவர்களை முஷ்ரிக்கீன்களிலே ஒரு சாரார் அழைத்துச் சென்று மோசடியாக ஷஹீதாக்கி விடுகின்றார்கள். அதன் கவலை காரணமாக ஃபகனத ஷஹரன் ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர், ஒரு மாத காலம் நபி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலே குனூத் ஓதினார்கள். எனவே இந்த சலபித்துவ ஆலிம்கள் கூறிய விடயம் பொய்யுமல்ல, பிழையானதும் அல்ல. அவர்கள் குழப்பம் விளைவிக்கின்றார்கள், பொய்யை கூறுகின்றார்கள் என்ற இந்த ஆலிமுடைய குற்றச்சாட்டு மிக தவறானது, புகாரியில் உள்ள ஹதீஸிற்கு முரணானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரம் ஃபஜ்ர் தொழுகையில் மாத்திரம் குனூத் ஓதுவதற்கு புகாரியில் இருந்து இவர் முன்வைத்த ஆதாரம் சரியா என்பதையும் சுருக்கமாக கூறிவிடுகின்றோம். 1001வது இலக்கத்திலே புகாரியிலே ஹதீஸ் காணப்படுகின்றது. சுபஹ் தொழுகையிலே நபி அவர்கள் குனூத் ஓதினார்களா என கேட்டபோது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆம் என கூறுகின்றார்கள். ருக்கூவிற்கு முன்னரா என கேட்டபோது ருக்கூவிற்கு பிறகு சிறிது நேரம் தாமதித்து என்று கூறுகின்றார்கள். இப்போது இந்த குனூத் என்பது இந்த ஷாஃபிஈ மதுஹபினர் ஓதுகின்ற குனூத் இல்லை என்பதை இதே ஹதீஸிற்கு பின்னால் உள்ள ஹதீஸ் கூறுகின்றது. இதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் குனூத் பற்றி கேட்கப்பட்ட போது அது இருக்கின்றது என்பதை கூறிய பின்னணியில் ருக்கூவிற்கு முன்னரா பின்னரா என கேட்கப்படுகின்றது. ருக்கூவிற்கு முன்னர் என்று மிக தெளிவாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள். ருக்கூவிற்கு பிறகு என்று நீங்கள் கூறியதாக ஒருவர் கூறுகின்றாரே என கேட்டபோது ஒன்றோ அவர் தவறிழைத்து விட்டார் அல்லது பொய் பேசிவிட்டார் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு ருக்கூவிற்கு பிறகு நபி அவர்கள் குனூத் ஓதியது 1 மாதம் மட்டுமேயாகும் என்று கூறிவிட்டு அந்த குனூத் என்பது
மோசடி செய்த இணை வைப்பாளர்களுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள் என்று மிக தெளிவாக கூறுகின்றார்கள். எனவே சுருக்கமான பதில், தொடராக ஃபஜ்ர் தொழுகையிலே ருக்கூவிற்கு பிறகு குனூத் ஓதுவது என்பது நபிக்கு முரணான இஸ்லாத்தில் இல்லாத செயலாகும். இந்த விடயத்தில் ஷாஃபிஈ மதுஹபினர் தவறிழைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாற்றமான கருத்தை முன்வைத்தவர்கள் அவர்கள் இந்த விடயத்தில் பொய் கூறவும் இல்லை, மக்களை குழப்பவும் இல்லை. நேரடியாக புகாரியில் உள்ள ஹதீஸை தான் கூறியிருக்கின்றார்கள். அதுதான் உண்மையானதாகும்.